அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கபரின் வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாம் அனைவரும் கபரின் வாழ்க்கைக்கு செல்வதற்கு முன்னால் நம் அனைவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. ஆமீன். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய இபாதத்துகளை அதிகம் செய்வதற்கும் மறுமைக்குண்டான தயாரிப்புகளை நாம் எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட நல்லோரில் எங்களையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நாம் அனைவரும் மறதியில் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள்தான். அதிலிருந்து பாதுகாக்க அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி கபரின் வாழ்க்கையையும் மறுமையின் வாழ்க்கையையும் மறந்து நஷ்டமடைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று, ஒவ்வொருவரும் தன்னுடைய மரணத்தை பற்றி, அதற்காக நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன், என்னுடைய கபருக்காக நான் என்ன தேடி வைத்திருக்கிறேன், என்னுடைய கபரு விசாலமாவதற்கு, என்னுடைய கபரு ஒளி நிறைந்ததாக, சொர்க்கத்தின் இன்பங்கள் நிறைந்ததாக ஆவதற்கு நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டாமா? இதுவெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். இந்த மரணத்தை நாம் மறந்தாலும் இந்த மரணம் நம்மை மறக்காது. நம்முடைய முதல் வீடே கபருதான். அங்கே வெற்றியடைந்தால் அடுத்த அனைத்து வாழ்க்கையும் வெற்றிதான். நம்மில் யாரும் கபரின் வாழ்க்கையை நினைத்து கூட பார்ப்பதில்லை. மன்னர்களை சந்தித்து மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். நம்மில் எத்தனை பேர் கபறுகளை பார்த்து மரணத்தை நினைவு கூர்ந்திருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மண்ணறைக்கு அருகில் நின்றால் தாடி நனைகிற அளவோ அழுவார்கள். சொர்க்கம் நரகத்தை பற்றி கூறப்படும் போது தாங்கள் அழுவதில்லை, ஆனால் மண்ணறையை பார்த்தால் அழுகின்றீர்கள் ஏன் என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மண்ணறை தான் மறுமையின் நிலைகளின் முதல் நிலையாகும். இதில் ஒருவன் வென்றுவிட்டால் இதற்கு பின் உள்ள நிலை இதைவிட இலகுவானதாக இருக்கும். இதில் ஒருவன் வெற்றி பெறாவிட்டால் இதற்கு பின் உள்ள நிலைமை இதைவிட கடுமையானதாக இருக்கும். நான் கண்ட காட்சிகளிலேயே மண்ணறை தான் மிக கோரமாக இருந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே தான் மண்ணறையை பார்த்தால் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எனவே மண்ணறையை அடிக்கடி சந்தித்து மரணத்தை நினைவு கூறுங்கள். மரணத்தை நினைவு கூறுவதால் பாவத்திலிருந்து நம்மை தடுக்கும். ஒருவன் உலக தொடர்பை துண்டித்து கொண்டு மறுமையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் சக்ராத்தின் நேரத்தில் சூரிய ஒளிக்கு ஒப்பான பிரகாசம் கொண்ட முகத்துடன் வானிலிருந்து மலக்குகள் சிலர் அவரிடம் வருவார்கள். அவர்கள் சொர்க்கத்தின் கஃன் துணியிலிருந்து ஒரு கஃன் துணியையும் சொர்க்கத்தின் நறுமணங்களிலிருந்து ஒரு நறுமணத்தையும் வைத்துக்கொண்டு அவருடைய பார்வைக்கு எட்டும் தூரமளவு அமர்ந்திருப்பார்கள். அப்பொழுது உயிரை கைப்பற்றும் வானவர் வந்து அவர் அருகில் அமர்வார். அவரை நோக்கி, நல்ல ஆத்மாவே, ஏக இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய திருப்தியை நோக்கியும் இந்த உடலிலிருந்து வெளியேறிவிடு என கூறுவார். தோல் பையிலிருந்து அதனை வளைத்தால் நீர் வழிந்துவிட்டு விடுவது போல அந்த ஆத்மா உடலிலிருந்து இலகுவாக வெளியேறிவிடும். அந்த உயிரை எடுத்தவுடன் கொஞ்ச நேரங்கூட கையில் வைத்து கொள்ளாமல் அந்த கபனில் வைத்து கொண்டு வந்த நறுமணத்தோடு வைத்து விடுவார்கள். பின்பு அந்த உயிரை அல்லாஹ்விடம் கொண்டு செல்வார்கள். வானவர்கள் இருக்கும் கூட்டத்திற்கு அருகாமையில் அந்த உயிரை கொண்டு செல்லும் போதெல்லாம் இது யாருடைய உயிர் என்று வானவர்கள் கேட்பார்கள். அதற்கு இவருக்கு சொல்லப்பட்ட நல்ல பெயரை கொண்டு இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். இவருக்காக முதல் வானத்தை திறக்கும்படி அவ்வானவர் கூறுவார். வானம் திறக்கப்படும். இவ்வாறு 7 வானமும் திறக்கப்படும். அப்போது அல்லாஹ், என் அடியானுடைய செயல்களை நல்லவர்களுடைய ஏடான இல்லியினில் பதிவு செய்யுங்கள். அந்தந்த ஆத்மாவை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்து அவனுடைய கபரில் சேருங்கள் என்று கூறுவான். நிராகரிப்பவன் மரண வேளையை நெருங்கிவிட்டால் கருத்த முகத்துடன் சில வானவர்கள் வந்து கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து விடுவார்கள். அவர்களிடத்தில் ஒரு கம்பளி இருக்கும். உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு வந்து அவனை நோக்கி, கெட்ட ஆத்மாவை, அல்லாஹ் கொடுக்க இருக்கும் இழிவை நோக்கியும் அவனுடைய கோபத்தை நோக்கியும் நீ வெளியேறி வா என்று கூறுவார். அப்பொழுது அவ்வுயிர் ஒளிந்து
புரிந்து கொள்வதற்காக உடல் முழுவதும் ஓட ஆரம்பித்துவிடும். நனைத்த கம்பளியிலிருந்து முள் கம்பியை பிடுங்கி எடுப்பது போல அவனுடைய உடலிலிருந்து உயிர் கைப்பற்றப்படும். கொஞ்ச நேரம் கூட அவ்வானவர் தன் கையில் வைக்க மாட்டார். உடனே கம்பளி துணியில் வைத்து விடுவார். பின்பு அந்த உயிர் முதல் வானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். இவ்வுலகில் வீசும் துர்நாற்றத்தை விட அதிகமாக துர்நாற்றம் அதிலிருந்து வீசும். பின்பு அந்த உயிரை முதல் வானத்திற்கு கொண்டு செல்வார். வானவர்கள் இருக்கும் கூட்டத்திற்கு அருகில் கொண்டு செல்கின்ற போது எவனுடைய கெட்ட உயிர் என அங்குள்ள வானவர்கள் கேட்பார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும். முதல் வானத்தை திறக்கும்படி அவ்வானவர் கேட்பார். அவனுக்காக வானம் திறக்கப்படாது என்று கூறினார்கள். அல்லாஹு அக்பர். நாம் கெட்ட ஆன்மாவாக பிரிவதற்கு ஒருபோதும் வழிவகுக்காதீர்கள். அதிகம் அதிகம் நல் அமல்களை செய்யுங்கள். நல் அமல்கள் செய்தால் மட்டும்தான் நாம் அனைவரும் ஹப்ரின் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படலாம். நபி அவர்கள் ஹப்ரின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற கற்றுத்தந்த ஒரு சிறந்த துஆவை பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர். இதற்கான பொருள்: யா அல்லாஹ், கப்ரின் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நபி அவர்கள் 5 வக்து தொழுகையில் முடிவில் இந்த துஆவை கேட்காமல் இருந்ததே இல்லை. எனவே நாமும் இந்த துஆவை கேட்டு நரகத்தின் வேதனையிலிருந்து நம்மை பாதுகாப்போம். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் நல் அமல்கள் செய்து சாலிகானவர்களாக மரணிக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.